ஃபர்ஸ்ட் மித் வந்து என்னன்னா, நோ பெயின், நோ கெயின். இது நோ பெயின், நோ கெயின் அப்படின்றது என்னன்னா, நெறைய பேரோட தாட் ப்ராசஸ் நம்ம வொர்க் அவுட் பண்ணா நம்மளுக்கு வலிக்கணும். வலிச்சது அப்படின்னா, ஓகே சூப்பரான வொர்க் அவுட்ஸ் அப்படின்றது. இட் அது கம்ப்ளீட்லி கிடையாது. ஸோ என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நான் வொர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா, வொர்க் அவுட் பண்ணும்போது மசில் லெங்தன் ஆவுது. லெங்தன் ஆவும்போது கம்ப்ரஷன்னால அந்த நர்வ் எண்டிங்ல மைக்ரோ டேர்ஸ் அப்படின்றது நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா வொர்க் அவுட் பண்றேன். மசில் கிழியுது. மேஜரா கிழிஞ்சா அது மசில் டேர். ஸோ மைக்ரோ டேர்ஸ் அது கிழியுது. ப்ராப்பரான ஸ்லீப், ப்ராப்பரான நியூட்ரியன்ட் இன்டேக்ஸ் எடுக்கிறேன். இது ப்ராப்பரா ரெக்கவர் ஆயிட்டு வரும். இதே ஸ்டார்ட்டிங்ல பீப்பிள்ஸ் இப்ப நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜிம் போறீங்க. இன்னைக்கு போயிட்டு ரொம்ப மைல்டா நீங்க கார்டியோ, ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் எல்லாமே ரொம்ப லைட்டா நீங்க பண்றீங்கன்னா, ஒரு 24-48 ஹவர்ஸ் கழிச்சு உங்க பாடியில பெயின்ஸ் ஆரம்பிக்கும். இத தான் டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிலேய்ட் ஆன்செட் மசில் சோர்னஸ். இது என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்க எந்த வொர்க் அவுட் எந்த திங்ஸுமே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மசில்ஸ நம்ம திடீர்னு வொர்க் அவுட் பண்ணியிருப்போம். வொர்க் அவுட் பண்ணியிருக்கிறதுனால சேம் அந்த மசில் லெங்தன் ஆவுது, மைக்ரோ டேர்ஸ் ஆவுது. இது வந்து நம்மளுக்கு ஒரு 24-48 ஹவர்ஸ். நெறைய பேர் என்னன்னா, இதிலேயே ஸ்டாப் பண்ருவாங்க. ஐயோ! எனக்கு வொர்க் அவுட் பண்ணாலே வந்து உடம்பு 3 நாள் பயங்கரமா வலிக்கும். அது என்னால எழுந்திரிக்க முடியாது. டாய்லெட் முடியாது. அதனாலேயே நெறைய பேர் ஸ்டாப் பண்ருவாங்க. இது என்னன்னா, ஒரு 3-4 டேஸ்ல அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆவ இட் சப்சைட்ஸ். அப்படியே உங்களுக்கு யூஸ்ட் டு தட் ஆயி, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேஜிஸ் தூக்கும்போதே உங்களுக்கு பெயின் வந்திருக்கும். பட் கொஞ்ச நாள் போக போக தட் மேக்ஸ் த புரோகிரஷன் பெட்டர். இட் இஸ் மித் தான்.